السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم تنزيل وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا يسخر قوم من قوم عسى أن يكونوا خيرا منهم. صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاكرين والشاهدين والحمد لله رب العالمين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقه قولي. ربي زدني علما وارزقني فهما. اللهم صل على سيدنا محمد طب القلوب دوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وبارك وسلم عليه. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சலாத்தும் சலாமும் கருணையும் ஈடேற்றமும் நமது நாயகம் நற்குணத்தின் தாயகம் நபிகளங்கள் பெருமானார் ரசூலே அக்ரம் தாஜிதாரே மதீனா சர்வரே காயினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தினர்கள் சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் ஷுஹதாக்கள் அவுலியாக்கள் குறிப்பாக மோமின்களான முஸ்லிம்களான நம் அனைவர் மீதும் இன்றும் இனி என்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாம் வாழ்வதற்குண்டான வாழ்வாதாரங்களை வழங்கி இவ்வுலகில் அவன் சொன்ன கட்டளைப்படி வாழ்ந்து முடித்தால் அவனுடைய பிரியத்திற்குரிய நல்லடியார்களின் கூட்டத்திலே சேர்ப்பதாகவும், அவன் எந்த விஷயங்களை ஏவினானோ அதை செய்யாமல் இருந்தாலோ அல்லது அவன் எதை தடுத்திருக்கிறானோ அதை செய்தாலோ அவன் தன்னுடைய பிரியத்திற்குரியவர்களுடைய பட்டியலிருந்து நீக்கி விடுவதாகவும் வாக்களித்திருக்கிறார். அந்த வகையில் தன்னுடைய திருமறையில் நிறைய விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்வதற்காக பேசியிருக்கிறார். தபாரக்கல்லதீ பியதிஹில் முல்கு வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். ஆட்சி என்பது அவன் கரத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்ட அல்லாஹ் இந்த மனிதர்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறான்? அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத். ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனுடைய பிறப்புக்கு முன்னாலே இறப்பு அல்லாஹ் குறிச்சு வச்சிருக்கான். இந்த பூமியில் நாம் பிறக்கிற தேதியை குறித்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்றான்? ஒரு மனிதனுடைய டேட் ஆஃப் பர்த் கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி டேட் ஆஃப் டெத் கன்ஃபார்ம் பண்றான். புரியுதா இல்லையா? ஒரு மனிதனுடைய பிறப்பு தேதியை நாம் குறிப்பதற்கு முன்னால் அவன் இறக்கிற தேதியை முடிவு செய்வதாக அல்லாஹ் சொல்றான். எத்தனை வருஷத்துல, எத்தனை வயதில், எத்தனையாவது மாதத்தில், எத்தனையாவது நாளில், எத்தனை மணி நேரத்தில், எத்தனை நொடியில் இவனுடைய உயிர் பறிக்கப்படும். சுருக்கமா சொல்லுவாங்க, ஒரு மனிதனுக்கு மரணம் அப்படின்னு வந்துருச்சுன்னு சொன்னா இந்த பூமியில இரணம் இல்லையா? அதே மாதிரி இரணம் இன்னும் இருக்குன்னு சொன்னா அவனை மரணம் அடைய செய்ய முடியாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஹதீஸ், ஒரு மனுஷனுக்கு இன்னும் அல்லாஹ் ரிஸ்க் கொடுக்குறான், இன்னொரு 10 வருஷத்துக்கு இவருக்கு ரிஸ்க் இருக்கு இந்த பூமியில அப்படின்னு சொன்னா அவரை யாராலையும் செய்ய முடியாது, மரணிக்க செய்ய முடியாது. ஏன்னா இவருடைய ரிஸ்க் இன்னும் பூமியில இருக்கிறது. அதுக்குதான் இஸ்லாத்துல தற்கொலை கூடாதுன்னு சொல்றான். எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் தற்கொலை செய்து கொள்வது கூடாது. ஏன்? ஒரு மனிதனுடைய ஹயாத்தும் மௌத்தும் முடிவு செய்யறது அல்ல. என்னுடைய உயிரை மாய்த்து கொள்வதற்கு எனக்கு அந்த உரிமையும் கிடையாது. இல்ல, என்னால தாங்க முடியாது. அல்லாஹ் சொல்லல, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா. எந்த உயிருக்கும் அது தாங்க முடியாத அளவு பிரச்சனையை அல்லாஹ் கொடுக்கிறதே இல்லை. நம்மளா சொல்லிக்கிறதா.
நம்ம சொல்லிக்கிறோமே தவிர அல்லாஹ் என்ன சொல்றான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா, அது தாங்குகிற அளவுக்கு தான் நான் சோதனையை கொடுப்பேங்கிறான். ஆனா மனுஷன் என்ன செய்வான்னு சொன்னா, சின்ன சின்ன சோதனை வரையில புலம்ப ஆரம்பிச்சிருவான். எல்லாரும் நல்லா இருக்காங்க, என்னைய மட்டும் அல்லாஹ்வுக்கு கண்ணு தெரியல. எல்லாரும் இப்படி சொல்லுவோம், சில இடங்கள்ல இப்படி சொல்லுவாங்க, அவன் தொழுவே மாட்டேங்கிற, அவன் நல்லா இருக்கான், நான் தொழுதுகிட்டே இருக்கேன், எனக்கு ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குது, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இது அல்லாஹுடைய அருளின் மீது அவநம்பிக்கை கொள்வது, அல்லாஹுடைய அருளின் மீது அவநம்பிக்கை கொள்வது. அவன் சொல்றான், தாயின் வயிற்றுக்குள் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு உணவளித்தேன். யாராவது நம்ம நினைச்சு பார்த்திருக்கோமா? தாயோடைய வயிற்றுல நாம இருக்கும் பொழுது அல்லாஹ் உணவளிக்கிறான். எப்படி உணவளிக்கிறான்? தாய் சாப்பிடுகிற உணவிலிருந்து, தாயின் ரத்தத்தில் இருந்து பிரித்து என்ன செய்யறான், அந்த குழந்தை வயிற்றுல இருக்கும் போது அந்த குழந்தை இறந்துராம இருக்கிறதுக்கு உணவு கொடுத்துக்கிட்டே இருக்கான். இன்னும் கூட ரசூலுல்லாஹ் நமக்கு புரியுற மாதிரி சொல்லுவாங்க, கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கு உணவளிக்கும் இறைவன். எந்த காத்தும் இல்லைங்க, ஒரு பாறாங்கல் இருக்கு, பாறாங்கல்ல உடைச்சா உள்ள தேரை இருக்கு, அந்த தேரை உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு தண்ணியோ காற்றோ உணவோ எந்த பாதையும் இல்லை, அடைச்சிருக்கிற பாறை. கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் உணவளிக்கும் இறைவன், எனக்கு உணவளிப்பான், ஏன் நீ நம்பல அப்படின்னு மனுஷனை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான். சில நேரங்கள்ல மனுஷன் நம்பிக்கை இழந்து என்ன செய்வான், ஒருவேளை நாளைக்கு சாப்பாடு இல்லாம போயிருமோ, நாளை கழிச்சு சாப்பாடு இல்லாம போயிருமோ. திருக்குறான்ல ஒரு சில வம்சங்களுடைய வரலாற்றை அல்லாஹ் பதிவு செய்யும் போது சொல்லுவான், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வம்சம், அந்த வரலாற்றை பத்தி பேசும்போது சொல்லுவான், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் மூசா நபிட்டு கேட்டாங்களாம், மூசாவே எங்களுக்கு அல்லாஹ்ட்ட டிசைனா சாப்பாடு வேணும், கொஞ்சம் துவா செய்யுன்னு சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் என்னுடைய சமுதாயத்தினர் ஓன்ட்ட இருந்து நேரடியா உணவு கேட்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்ச உடனே அல்லாஹ் செஞ்சான். எப்படின்னு சொன்னா, உலகத்துல இதுவரைக்கும் அப்படி ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாப்பாடு இறங்கவே இல்லை, இனியும் இறங்க போறது இல்லை. பொரிச்ச குருவி, இளங்குருவிய இதய நல்லெண்ணெயில வறுத்த மாதிரி, இதய நல்ல அன்னைக்கு இருந்துச்சான்னு கேட்காதீங்க, நமக்கு புரியறதுக்காக நான் சொல்றேன். இருக்கிறதுலே டாப் என்ன இருக்கு, அதுல இளங்குருவிய வறுத்தா எப்படி இருக்கும், அந்த பொரிச்ச குருவியும் நெய்யில வறுத்த மாவும் எல்லாம் இறக்கி வைக்கிறான். அதுக்கு பேர் குர்ஆன்ல இருக்கு, மண்ணு செல்வா. பறவை இறைச்சியும் பொரிச்ச மாவும் நெய்யில பொரிச்ச, சும்மா கம்மன்னு எல்லாம் இறக்கி வச்சான். இறக்கி வச்சுட்டு ஒரே ஒரு நிபந்தனை சொன்ன, இன்றைக்கு எந்த வேலைக்கு நான் உணவுக்கு இறக்குகிறேனோ அந்த வேலைக்கு மட்டும்தான் சாப்பிடணும், எடுத்து வைக்க கூடாது. நம்மள்ட்ட ஒரு ஆகாத குணம் இருக்கு, எங்கே வேணாலும் எடுத்து வைக்கிறது, எங்கே வேணாலும். அதனாலதான் மனுஷனுக்கு பத்தாக்குறை வருது, நப்சு பறக்குது, இந்த மாதிரி சண்டை வர்றது, ஆக்குனது பத்தாம போறது. நிகழ்ச்சிக்காரன் எங்கேயோ சில திருமணங்கள்ல பார்த்துருப்போம், அந்த திருமணத்துக்கு 300 பேருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். 300 பேர். ஒரு திருமணம் என்பது எவ்வளவு பெரிய இக்கட்டுன்னு சொன்னா, இந்த காலத்தில் ஒரு பெண் பிள்ளையை திருமணம் முடித்து தன் வீட்டிலிருந்து வெளியே அனுப்புவது இருக்கிறதே, பிரசவிக்கிற மாதிரி, ஒரு தாய் குழந்தைய பிரசவிக்கிற மாதிரி சொன்னா அதை விட கஷ்டம். அவ்வளவு இக்கட்டுல அந்த பெண்ணுடைய தகப்பன் அத்தனை சுமைகளையும் தன் மீள போட்டுக்கிட்டு தன்னுடைய சொந்தங்கள் வாழ்த்த வேண்டும் என்று 300 பேருக்கு இது பண்ணி அவை சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்கும் போது என்ன செய்யறது, அலையா விருந்தாளியா ஒரு 100 பேர் ஏறிடுவான். எல்லா இடத்துலையும் நடக்குது, அலையா விருந்தாளியா ஒரு 100 பேர் கட்டி ஏறிடுவான். இது என்னன்னா, இவர் யாரை அழைத்தார்களோ அந்த 300 பேர் 100 பேர் வந்திருக்க மாட்டான், தேவையில்லாம 100 பேர் சாப்பிட்டு போயிடுவான், இடத்த காலி பண்ணிடுவான். யாருக்கு உணவு கொடுக்க வேண்டியமோ அவருக்கு தாமதமா வருவாங்க. அவன் நிலைமை யோசிச்சுப்பார், அவ்வளவு பெரிய இக்கட்டு. அப்ப இப்படியெல்லாம் இருக்கும். இப்ப இந்த நிலையெல்லாம் ஏற்படுது. ஏன் ஏற்படுதுன்னு சொன்னா, மனிதனுடைய அவநம்பிக்கை. இவனுக்கு வீட்டுல இங்கே சாப்பாடு இருக்கு, ஆனா என்ன செய்யறான், வந்த வழியில கட்டி ஏறி மேய்ஞ்சிட்டு போயிட்டான். தேவைக்குரியவனுக்கு தர்ம சங்கடம், நிர்பந்தம், நெருக்கடி. இது மனிதனுடைய அவநம்பிக்கையால் ஏற்படுகிறது. அவரவருக்குடைய ரிசுக்கு, அவரவருடைய வாழ்வாதாரம், உணவு அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். இன்றைக்கு எனக்கு என்ன உணவு என்பதை அல்லாஹ் முடிவு செய்யறான், நம்ம முடிவு செய்யறதே இல்லை. குர்ஆன்ல இருக்கு, நாளை நீ எதை உண்பாய் என்று மாதா தக்ஸிபுகதா, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், நாளை நீ எதை உண்பாய் என்று உனக்கு தெரியாது, நான் முடிவு செய்யறேங்கிறான் அல்லாஹ். அப்ப அவன் மேல நம்பிக்கை வச்சு அவன்கிட்ட கேட்டு
காலையில் எழுந்தவுடன் யா அல்லாஹ் இன்றைய பொழுதில் எனக்கு நீ ஹலாலை மட்டும் தா, ஹராமை விட்டு பாதுகாத்துருன்னு சொல்லி துவா செஞ்சா அல்லாஹ் ஹலாலான உணவு தருவான். நம்ம தான் அதை கேட்கறது இல்லையே. எடுத்த உடனே நம்ம திறமை மேல நம்பிக்கை வச்சு, நம்ம திறமை நம்ம சாமர்த்தியம், யாரை அடிச்சு யாரை உலையில போடலாம், யாரை ஏமாத்தலாம், ஆட்டை தூக்கி குட்டியில, குட்டியை தூக்கி ஆட்டில போட்டு ஏதாவது ஒன்று சாப்பிடணும். எவன் பொழைச்சாலும் பரவாயில்ல. நேற்று எங்கேயோ கேள்விப்பட்டேன், 10 பேரை அடிச்சு ஒருத்தன் வாழ்ந்தான்னா அது வாழ்க்கையே கிடையாது. 10 பேரை அழிச்சு ஒருத்தன் வாழ்ந்தான்னா அது வாழ்க்கையே கிடையாது. எதுக்கு சொன்னாங்கன்னு சொன்னா, இன்றைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறான். பிறந்த நாள் சொல்லி இஸ்லாத்துல இல்லாத ஒரு கலாச்சாரம் பிறந்த நாள் கொண்டாட்டம். அந்த கொண்டாடும் போது என்ன செய்யறாங்க, ஒரு கேக் வைக்கிறாங்க. கேக்கை சுத்தி ஒரு 10 மெழுகு வத்தி வைக்கிறான். 10 மெழுகு வச்சு என்ன செய்யறான், அந்த 10 மெழுகு வச்சியும் ஃபோன் அமர்த்திடுறான். என்ன செய்வான், யாரு பிறந்த நாள் கொண்டாடுறானோ அவன் என்ன செய்வான், 10 மெழுகு வச்சியும் ஃபோன் அலத்திடுவான். அமர்த்திட்டு கத்தி இல்லை நறுக்குவான். சுத்தி ஒரு குரூப் நின்று ஹாப்பி பர்த்டே டு யூமா. இப்ப இவன் என்ன செய்வான், இந்த கேக் எடுத்து இன்னொருத்தனுக்கு ஊட்டுறதா, அவன் இவனுக்கு ஊட்டுறது. இங்க நடக்கிறது என்ன, ஒரு நல்ல நிகழ்வு நடந்தால் இருளான இடத்தில் மெழுகுவத்தியை ஏத்துனா ஏத்துக்கலாம். இவன் கொளுத்தி இருக்குதான் அமர்த்துறான். புரியுதா இல்லையா? 10 மெழுகுவத்திய ஊதி அமர்த்துறான். அப்படின்னா என்ன அர்த்தம், இது வெஸ்டர்ன் கலாச்சாரம், மேற்கத்திய அமெரிக்கா போன்ற நாடுகள்ல இருந்து வந்த ஒரு கலாச்சாரம். இது என்ன சொல்ல வருகிறது, 10 பேரை அழித்தாலும் பரவாயில்ல, நீ மேல வந்து. இதுதான் பர்த்டே செலிப்ரேஷன். நமக்கு தேவையா? இஸ்லாத்துல சொல்லவே இல்லை. இஸ்லாத்துல சொல்லவே இல்லை. அப்ப இது போன்று அடுத்தவருடைய ரிஸ்கை அழித்து நான் வாழுகிறேன் என்றால் அது ஷரியத்து சட்டப்படி வாழ்க்கையே கிடையாது. ஷரியத் சட்டப்படி வாழ்க்கையே கிடையாது. அப்ப அல்லாஹ் சொல்றான், ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத், உங்களுடைய மரணத்தை முடிவு பண்ணிட்டு தான் என்ன செய்யறேன், நான் வாழ்க்கையே முடிவு பண்றேங்கிறான். ஃபர்ஸ்ட் மவுத்து, அதுக்கப்புறம் தான் மனுஷனுடைய ஹயாத். ஆனா மனுஷன் என்ன செய்யறான், நான் 200 வருஷம் வாழ போறேன்னு பிளான் பண்றான். சொல்றேன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திட்டங்கள்லாம் வந்துச்சு. என்ன, தேக்கு மர வளர்ப்பு திட்டம். 5000 ரூபாய் கட்டினா போதும், அதை 200 வருஷம் கழிச்சு அந்த தேக்கு மரம் வளர்ந்து இவருக்கு பெனிஃபிட் கிடைக்கும். 200 வருஷம் இவன் இருப்பானா? பணத்தை கட்டிட்டு இவன் ஏறிடுவான், இங்க சந்தாக்கில் ஏறிடுவான். அப்ப இது மாதிரி மனுஷனுடைய ஆசையை தூண்டி பணத்தை பறிச்சிருது. அதே மாதிரி இன்னொரு திட்டம் வந்துச்சு, ஈமு கோழி வளர்ப்பு திட்டம்னு வந்துச்சு. ஈமு கோழி வளர்ப்பு திட்டம் 1000 ரூபா, 10,000 ரூபா, 50,000 எல்லாம் கட்டினா. பணம் இருக்கிற 50,000, 1 லட்ச ரூபா எல்லாம் கட்டினா. எனக்கு 200 கோழி, 200 கோழி வளர்ந்தாக்கா அவருக்கு 20 லட்ச ரூபா வரும். அது வளர்றதுக்குள்ள ஒரு டிக்கெட் வந்துடும். இங்க மேத்தாங்கரைக்கு. அதாவது ஒருத்தர் சொன்னாரு, வாங்குகிற சட்டை வாங்கும் போது மனுஷன் கேள்வி கேட்கிறானா, இந்த சட்டை எத்தனை வருஷம் உழைக்கணும், இந்த சட்டை எத்தனை வருஷம் உழைக்கும், 10 வருஷம் உழைக்குன்னு சட்டை வியாபாரி சொல்றான். அது உண்மையா? சட்டை விற்கிறவன் 200 ரூபாய்க்கு சட்டை விற்கிறாங்க. ஐயா இந்த சட்டை 10 வருஷம் உழைக்குங்கிறான். அது உண்மையா? உண்மை இல்லைன்னு தெரியும், ஆனா நம்பி வாங்குறான். எப்படி 10 வருஷம் அந்த சட்டை உழைக்கும், அது வரைக்கும் நான் இருப்பேன், அதுக்கப்புறமா இருப்பேன்னு நம்பி வாங்குறான். சட்டை இருக்கு, இவன் போயிட்டான். இதான் மனுஷ வாழ்க்கை. சட்டை இருக்கு, இவன் போயிடுவான். நம்ம இது மாதிரி சில விஷயங்கள் ரொம்ப தெளிவான சொல்லுகிறார்கள். அதாவது தமூதூன கைஃப தஈஷூன, குர்ஆன்ல வரக்கூடிய வாசகம். நீங்க எப்படி வாழ்றீங்களோ அப்படி மௌத்தா போவீங்க, எப்படி வாழ்றீங்களோ அப்படி மௌத்தா போவீங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அது எப்படிங்க அப்படின்னு சொன்னா, என்னுடைய வாழ்நாளில் எந்த பொருளில் நான் அதிக கவனம் செலுத்துகிறேனோ அப்படிதான் என் மரணம் வரணும். ஒருத்தர் சக்கராத்துல இருக்கார், சக்கராத்துல இருக்காருன்னா என்ன செய்யணும், அவர் போய் களிமா சொல்லி கொடுக்கணும். களிமா சொல்லி கொடுத்து சொல்லுங்கன்னு சொல்லக்கூடாதான், என்ன செய்யணும், பக்கத்துல இருந்து களிமா நம்ம சொல்லணும். அப்ப அவருக்கு உரைக்கணும், ஆஹா நம்ம மௌத்தா போகிறோம் போல இருக்கு, எல்லாம் களிமா சொல்றாங்க சொந்த பந்தம்லாம், நம்மளும் களிமா சொல்லிடுவோம். மலக்கு நம்மளை களிமா சொல்லல மௌத்தாக்கிட்டாருன்னு சொன்னா அல்லாஹ் நம்மளை பாஸ் ஆக்கிடுவான் அப்படின்னு சொல்லி அவரா சொல்லணும். இந்த மாதிரி ஒருத்தர் சக்கராத்துல கிடக்குறார், எல்லாம் சுத்தி நின்று களிமா சொல்றாங்க, குர்ஆன் ஓதுறாங்க, எல்லாம் பண்றாங்க. அவர் என்னமோ முணங்குறாரு, அவரு என்னமோ முணங்குறாரு. அவரு வாயில கொண்டு போய் காதை வச்சு கேட்கிறாங்க, என்ன சொல்றான்னு பார்த்தா, சண்டால பாவி, அந்த அரிசி 50 ரூபா, இந்த அரிசி 40 ரூபான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். புரியுதா இல்லையா? என்ன சொல்றேன், அந்த அரிசி 40 ரூபா, இந்த அரிசி 50 ரூபா, அந்த அரிசி 40 ரூபா, இந்த அரிசி 50 ரூபா சொல்லிக்கிட்டே இருக்கா. ரூபு போயிடுச்சு, ரூபு போயிடுச்சு. அதான் சொல்றாங்க, நீங்கள் எந்த விஷயத்தில் உங்கள் வாழ்க்கை முழுவதும் இருக்கிறீங்களோ அந்த விஷயத்துல தான் மௌத்து வரும்.
என்னுடைய சிந்தனை முழுக்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். எதை செய்தால் அல்லாஹ் விரும்புவானோ, எதை செய்தால் அல்லாஹ் விரும்புவானோ அந்த விஷயத்துல நான் இருந்தேன்னு சொன்னா என்னுடைய மரணமும் அல்லாஹ் விரும்புவது போல் நடக்கும். என்னுடைய சிந்தனை முழுக்க துனியாவிலும் பொருளை ஈட்டுவதிலும் மற்ற விஷயங்களிலும் இருந்தால் அந்த மரணமும் அப்படித்தான் நிகழும்னு சொல்றாங்க. மரணமும் அப்படித்தான் நிகழும்னு சொல்றாங்க. சரி, இந்த மரணத்தை பற்றி மிக தெளிவாக குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. கோடீஸ்வரனுக்கும் மௌத்து இருக்கு, பிச்சைக்காரனுக்கும் மௌத்து இருக்கு. இல்லைங்க, என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, ஒரு 2 நாள் தள்ளி போடுங்க மௌத்தை, சொல்ல முடியுமா? இல்லை மலக்குள் மௌத்தை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடக்குது, என்ன உயிர் வாங்க வந்திருக்கியா, உனக்கு எவ்வளோ வேணுமா வாங்கிக்க, ஒரு 2 நாள் கழிச்சு என்னைய மௌத்தாக்கு. நபிமார்களுக்கு அந்த அனுமதி இல்லைங்க, நபிமார்களுக்கு அந்த அனுமதி இல்லை. ஆனா என்ன ஒரு வித்தியாசம், நபிமார்கள்ட்ட மலக்கு சொல்லுவாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் உயிரை வாங்க சொல்லி அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போவாங்க. நம்மளுக்கு சொல்லவும் மாட்டாங்க, எப்படி இருக்கானோ அப்படி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று வந்துச்சு, கல்யாணம், பெரிய கல்யாணம், கூட்டம் பெரிய ஆடம்பரமா நடந்துகிட்டு இருக்கு. மாப்பிள்ளைக்கு பக்கத்துல மாப்பிள்ளையுடைய சச்சா, மாப்பிள்ளையுடைய சித்தப்பாக்காரர் ஸ்டூல்ல உட்காந்து எல்லாம் காமிச்சுக்கிட்டு இருக்காரு, மாலையை போடு, மோதிரம் மாட்டு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னும் 10 நிமிஷத்துல கல்யாணம் நடக்க போகுது. சேர்ல இருந்து அப்படியே லைசா சரிஞ்சு விழுந்தாரு. யாரு? மாப்பிள்ளையுடைய சச்சா. என்னென்னமோ போட்டு பண்ணாங்க, அமுக்குனாங்க, இந்நாள் எல்லாம் முடிஞ்சு வச்சு. என்னாச்சு? முடிஞ்சு வச்சு. இல்லைங்க, மாப்பிள்ளைக்கு சச்சாங்க அவரு, மலக்குள் மௌத்தை கூப்பிட்டு, மாப்பிள்ளை கல்யாணம் முடியட்டும், இன்னைக்கு நைட்டு நடக்கு, நாளைக்கு காலைல மௌத்தாக்கிருங்க அவரை, சொல்ல முடியுமா? இன்னும் எத்தனையோ இடத்துல மணமகன் பிணமகன் ஆனான், பேப்பர்ல வருது. கல்யாண மாப்பிள்ளை அட்டாக்கில் மௌத்தா போறான். சவுதியிலேருந்து வர்றான், 1 மாசத்துல கல்யாணம் வச்சிருக்காங்க, கல்யாண வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன இருக்கு? மௌத்து. அப்ப மரணத்திற்கு எந்த விதமான தவணையும் கிடையாது. இதா ஜாஅ லா யுஅக்கர், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மௌத்துக்கு எழுதப்பட்டு விட்டால் தவணை என்பது தள்ளி போட மாட்டாது என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். எனவே நம்முடைய வாழ்நாள்ல நாம எல்லா நேரமும் நினைக்க வேண்டியது என்னன்னு சொன்னா, நினைக்க வேண்டியது மௌத்து. ரொம்ப சுருக்கமான மத்தி, இன்னைக்கு 2 மௌத்து நம்ம ஊர்ல, 2 மௌத்து. முந்தா நாள் லொஹர் பள்ளியில தொழுதுருக்காரு, முந்தா நாள் லொஹர் பள்ளியில தொழுதுருக்காரு. தொழுது முடிச்சுட்டு கழுத்து வலிக்குதுன்னு சொன்னார், திருச்சி கூட்டு போனாங்க. நேற்று ஒரு நாள் 6 லட்சம் ரூபா காலி, நேற்று மகரிப்ல மௌத்து. அவர் எழுப்பி விடுங்க, ஒழுவே கூடாது, தொழுவே கூடாது, போய் செஞ்சிடுவாங்க, போய் தொழுவே கூடாது. மையத்து மாதிரி தூங்கினா எங்கிட்ட தொழுவ கூடாது, ஒழுவே முடிஞ்சு வச்சு. அப்ப என்னாச்சு, ஆஸ்பத்திரியில கொண்டு போய் அட்மிட் பண்ண 6 லட்சம் ரூபா, நேற்று காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் 6 லட்சம் ரூபா. 6:30 மணிக்கு என்ன சொல்லிட்டேன், இந்த மையத்தை தூக்கிட்டு போங்கட்டான். ஏங்க 6 லட்சம் ரூபா செலவு, நீ 6 லட்சம் இல்லையா, 60 லட்சம் செலவழிச்சாலும் ஒன்னையமா ஹயாத்தா கொண்டு போக முடியாது, மையத்தா தூக்கிட்டு போட்டான். இந்த மையத்தை வச்சு என்ன பண்றது, இந்த மையத்தை வச்சு என்ன பண்றது? அப்ப நம்ம காசு இருக்கு, பணம் இருக்குன்னு நினைக்க முடியாது. மரணம் என்பது வந்து விட்டால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இதா ஜாஅ லா யுஅக்கர், ஒரு செகண்ட் கூட லேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றோம். அப்போ முதல்ல சொன்னதை நினைவுல கொள்வோம். எது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எதுல அதிகமா ஈடுபட்டிருக்கோமோ அதான் மரணத்துல வரும். களிமா சொல்லி கொடுத்தா என்ன சொன்னார் அவரு, சொல்லுங்க? களிமா சொல்லி கொடுத்தாங்க ஒருத்தருக்கு, அவர் என்ன சொன்னாரு, அந்த அரிசி 40 ரூபா, இந்த அரிசி 30 ரூபான்னு மொத்தம் போயிட்டான். களிமாவே சொல்லல, ஏன்னா அவன் ஹயாத்து பூரா அதுலதான் இருந்திருக்கு. அவன் ஹயாத்து பூரா அரிசி பருப்பு காசு வாங்கி போடு. களிமா சொல்லி கொடுத்தான், களிமா சொல்லல, மொத்தம் போயிட்டான். லாபமா நஷ்டமா? அப்ப நம்முடைய வாழ்நாள்ல எதுல ஈடுபடுறோமோ அதுலதான் மௌத்து வரும். வாழ்நாள்ல நம்மளே கணக்கு பண்ணிக்கிறோம். காலையில 5 மணிக்கு எந்திரிக்கிறோம், நைட்டு 10 மணிக்கு படுக்கிறோம். இந்த 5 மணில இருந்து 10 மணி வரைக்கும், காலையில 12 மணி வரைக்கும் 7, இங்கிட்ட ஒரு 17 மணி நேரம் முடிச்சிருக்கோமா? இந்த 17 மணி நேரத்துல அதிகமாக நாம் எதில் ஈடுபடுகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அப்புறம் மௌத்து எப்படி வரும் முடிவு பண்ணிக்கணும். எதுல இருக்கிறோமோ அப்படிதான் மௌத்து வரும். தெளிவா சொல்லிட்டாங்க, எப்படி வாழுகிறீர்களோ அப்படிதான் மரணம் வரும், எப்படி வாழுகிறீர்களோ அப்படி மரணம் வரும் என்பதாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம்முடைய மரணத்தை கலிமாவுடைய மரணமாக ஆக்கி தருவானாக.
வாழ்நாள் முழுக்க அவனோடு நாம் லயித்திருக்கக்கூடிய நேரங்களை அதிகப்படுத்தி தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.